அதிகாரம் 12. பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்துதல். ஆண்டவர் மோசையிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது: ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாட்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று குழந்தை விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அவள் தொடர்ந்து வரும் 33 நாட்கள் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் இருந்து அத்தூய்மையாக்கலின் நாட்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய இடத்திற்குள் வரவும் கூடாது. அவள் பெண் குழந்தை பெற்றெடுத்தால் விலக்கு நாட்களில் இருப்பது போலவே 2 வாரம் தீட்டுப்பட்டவளாயிருப்பாள். பின்னர் தன் உதிர தூய்மையாக்கல் நிலையில் 66 நாட்கள் இருப்பாள். குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். குரு அதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரைநீக்கம் செய்வார். அவள் தன் உதிரப்பெருக்கின் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவளுக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளால் இயலாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுப்பாள். குரு அவற்றால் அவளுக்கு கரைநீக்கம் செய்ய அவளும் தூய்மையாவாள்.